ஒரு மனுஷனுக்கும் ஒரு சாதாரண பேட்டரிக்கும் என்னங்க சம்மந்தம் இருக்க முடியும்? யோசிச்சு பாருங்களேன். ஒன்னு உயிருள்ளது, இன்னொன்னு உயிரில்லாத பொருள். ஆனா ஒரு தியரி என்ன சொல்லுதுன்னா, இது ரெண்டுமே காத்துல இருந்து நேரடியா சக்தி எடுத்து இயங்க முடியும்னு சொல்லுது. நம்ப முடியுதா? வாங்க இந்த ரொம்பவே ஆச்சரியமான ஒரு விஷயத்த பத்தி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த ஒரு கேள்விதான் நாம இன்னைக்கு பேச போற முழு விஷயத்தோட சென்டர் பாயிண்ட். சாப்பாடே இல்லாம வெறும் காத்த சுவாசிக்கிறதால மட்டுமே ஒரு மனுஷனால உயிர் வாழ முடியுங்கிறது தான் இந்த தியோரியோட அடிப்படை வாதம். இது எப்படிங்க சாத்தியம்னு அவங்க சொல்றாங்க, வாங்க அதையும் பார்ப்போம். முதல்ல மனுஷங்க சாப்பாடே இல்லாம வாழ முடியுமாங்கிற ஐடியாவை பார்க்கலாம். இது நாம பொதுவா நம்புறதுக்கு நேர் எதிரான ஒரு யோசனை இல்லையா? இவங்களோட கான்செப்ட் படி நாம உடம்ப சாப்பாட்டு கழிவுகள் இல்லாம முழுசா சுத்தப்படுத்திட்டா அது ஒரு மிஷின் மாதிரி ஆகிடுமா. அப்போ சாப்பாட்டுக்கு பதிலா காத்து தான் அதுக்கு மெயின் எனர்ஜி சோர்ஸா மாறுதுன்னு சொல்றாங்க. இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த கோட்டை பாருங்களேன், எவ்வளவு ஒரு அதிர்ச்சியான விஷயம்னு. நாம எல்லாம் ஆரோக்கியம்னு நினைக்கிற ஜீரண சக்தியே கொலக்கார விஷம்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, சளிதான் எல்லா ஆரோக்கியத்துக்கும் காரணம், மனுஷனை கொல்லுதுன்னு சொல்றாங்க. இது நாம படிச்ச மெடிக்கல் சயின்ஸ்க்கு எவ்வளவு எதிரா இருக்கு பாருங்க. சரி, சாப்பாடு இல்லனா உடம்புக்கு எனர்ஜி எங்கிருந்து கிடைக்கும்? அதுக்கான பதில காத்துல தேடுறாங்க இவங்க. இதுதான் இந்த தியரியோட முக்கியமான விளக்கம். அதாவது நம்ம உடம்பு ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு சுத்தமானதும் நாம ஆக்சிஜனை சுவாசிக்கிற மாதிரி காத்துல இருக்கிற நைட்ரஜனை நேரடியா உள்ள இழுத்து அதையே புரோட்டீனாவும் எனர்ஜியாவும் மாத்திக்குமா. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எனர்ஜி நேரடியா கிடைக்கிறதால எந்த ஒரு லாஸும் இல்லாம உடம்பு இயங்கும்னு சொல்றாங்க. நாம சுவாசிக்கிற காத்துல என்ன இருக்குன்னு பார்த்தா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு. நாம உயிர் வாழ ஆக்சிஜன் தேவைன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? ஆனா இந்த தியரி என்ன சொல்லுதுன்னா, காத்துல 78% இருக்கிற நைட்ரஜன் தான் உண்மையான எனர்ஜி சோர்ஸ்னு சொல்றாங்க. இப்போ இந்த தியரியோட 2வது பாட்டுக்கு வருவோம். காத்திலிருந்து எனர்ஜி எடுக்க முடியும்னு சொல்றாங்களே, அதை நிரூபிக்க ஒரு நிஜமான பரிசோதனையும் செஞ்சு காட்டுறாங்க. இது கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. சுத்தமா டெட்டானா தூக்கி போடுற ஒரு சாதாரண பேட்டரிய மறுபடியும் வேலை செய்ய வைக்க முடியும்னு சொல்றாங்க. அதுவும் எப்படி? கண்டினியூஸா கரண்ட் கொடுக்கற மாதிரி. இது எப்படிங்க சாத்தியம்? இந்த ப்ராசஸ் பார்க்க ரொம்ப சிம்பிளா தெரியுது. ஒரு டெட் பேட்டரி, ஒரு பென்சில் லெட், அவ்வளவுதான். அவங்க கான்செப்ட் படி அந்த கிராஃபைட் தண்டு, அதாவது பென்சில் லெட், ஒரு ஆண்டனா மாதிரி வேலை செஞ்சு காத்துல இருக்கிற நைட்ரோஜனை இழுத்து அதை எலக்ட்ரிசிட்டியா மாத்துதான். எந்த ஒரு விஷயத்துக்கும் நம்பர்ஸோட சொன்னா ஒரு நம்பகத்தன்மை வரும் இல்லையா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல 25 நாள் கழிச்சும் அந்த பேட்டரியோட வோல்டேஜ் பெருசா குறையாம 2.75 வோல்ட்ல இருந்ததா சொல்றாங்க. இந்த கோட், இந்த ரிசல்ட் எவ்வளவு ஒரு அசாதாரணமானதுன்னு தெளிவா காட்டுது. பிசிக்ஸ் ரூல்ஸ் படி ஒரு டெட் பேட்டரியில இவ்ளோ எனர்ஜி இருக்கவே முடியாது. ஆனா இங்க முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இந்த எனர்ஜி பேட்டரிக்குள்ள இருந்து வரல, வெளியே இருந்து, அதாவது காத்துல இருந்து வருதுங்கிறது தான் இந்த தியரியோட வாதம். சரி, இதுவரைக்கும் நம்ம 2 தனித்தனி விஷயத்த பார்த்தோம். சாப்பாடே இல்லாம வாழற மனுஷன், அப்புறம் காத்துல இயங்குற பேட்டரி. இப்போ இது ரெண்டையும் கனெக்ட் பண்ற அந்த ஒரு புள்ளி எதுன்னு பார்க்கலாம். இதுதான் அந்த ஒருங்கிணைப்பு கோட்பாட்டோட இதயம்னே சொல்லலாம். மனுஷ உடம்புலயும் சரி, அந்த பேட்டரியிலயும் சரி, ரெண்டுலயும் பொதுவா ஒரு விஷயம் இருக்கு. அதுதான் கார்பன். இந்த கார்பன் தான் காத்துல இருந்து எனர்ஜிய வாங்குறதுக்கான சாவின்னு சொல்லப்படுது. இந்த ஸ்லைட்ல அந்த கனெக்ஷனை ரொம்ப தெளிவா விளக்கியிருக்காங்க. பாருங்க, பேட்டரியில இருக்கிற கிராஃபைட் ராட், அதுவும் கார்பன் தான். நம்ம உடம்புல இருக்கிற டிஷ்யூஸ், அதுவும் கார்பன் தான். ரெண்டுமே நைட்ரஜனை இழுக்கிற சக்தி கொண்டதுன்னு சொல்றாங்க. பேட்டரியில ஒரு சின்ன கெமிக்கல் ஒரு தூண்டுதலா இருக்கிற மாதிரி உடம்புல ஒரு சுத்தமான நிலை ஒரு தூண்டுதலா இருக்கு. ரொம்ப முக்கியமா ரெண்டுலயுமே இயற்கையில கிடைக்கிற கார்பன் 14, அதாவது ரேடியோ ஆக்டிவ் கார்பன் ஒரு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு இந்த தத்துவம் சொல்லுது. இந்த தியரி வெறும் பயாலஜி, பிசிக்ஸோட நிக்கல, இது ஒரு பெரிய உலக பார்வையா மாறுது. இந்த தியரிய நம்புறவங்க அறிவியல 2ஆ பிரிக்கிறாங்க. ஒன்னு உருவக் கோட்பாடு, அதாவது நாம ஸ்கூல்ல படிக்கிற கண்ணால பார்க்க முடியற பிசிக்கல் உலகத்தை பத்தினது. இன்னொன்னு அருவ கோட்பாடு, உதாரணத்துக்கு ஒரு மரத்தை பார்க்கறது உருவ அறிவியல். ஆனா அந்த மரம் எப்படி ஒரு சின்ன விதையில இருந்து எனர்ஜியை எடுத்து வளருதுங்கிறதுக்கு பின்னாடி இருக்கிற விதிகள் தான் அருவ அறிவியல்னு சொல்றாங்க. அவங்க சொல்ற விஷயம் எல்லாம் இந்த 2வது வகை அறிவியலை சேர்ந்ததுன்னு அவங்க வாதாடுறாங்க. இந்த அடிப்படை கொள்கையை நாம ஏத்துக்கிட்டா அது நம்மளோட மாடர்ன் மெடிசன், நம்ம உணவு பழக்கம், ஏன் நம்ம சமூகத்தோட கட்டமைப்பையே கேள்வி கேட்க வைக்குது. இது வெறும் ஒரு சயின்ஸ் தியரி மட்டும் இல்லாம ஒரு வாழ்க்கை முறைக்கான தத்துவமாவே மாறிடுது. கடைசியா இந்த கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். நாம பாக்குற இந்த உலகத்துக்கு பின்னாடி உயிர் உள்ள, உயிரில்லாத எல்லாத்தையும் இணைக்கிற மாதிரி ஒரு பொதுவான விதி இருக்குமா?
இந்த கேள்விக்கான பதில் எதுவா வேணா இருக்கலாம், ஆனா கண்டிப்பா இது நம்மள சுத்தி இருக்கிற உலகத்தை பத்தி இன்னும் ஆழமா யோசிக்க வைக்குது, இல்லையா?